என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். சாதம் மட்டும் ரெடியாக இருந்ததுன்னா உங்களுக்கு 5-7 நிமிஷம் தான் தேவைப்படும். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி கடையில் வாங்கினா ஷ்ரெட்டட் கோகோனட் இருந்ததுன்னா அதை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இல்லை, அதனால நான் தேங்காவை துருவி இந்த மாதிரி வாசம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்காயிலேருந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தேங்காவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை. உங்களுக்கு தோல் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா தோலை எடுத்துகிட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே சேர்க்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், நான் இன்றைக்கி 4 மிளகாய் யூஸ் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். வேர்க்கடலேருந்து எண்ணெய் வரதுனால நமக்கு ஃபைன் பவுடராக கிடைக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் கிடைக்கும். பேன் வச்சு அதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உளுந்த பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூடவே கொஞ்சமாக வேர்க்கடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 பவுல் சாதத்தை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சுவையான வேர்க்கடலை சாதம் தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.